எவன் வருவான்? ஒரு இன்ஜினியர் வந்துட்டு கஷ்டப்படும்போது, ஒரு சொந்த ரீசனுக்காகவோ, இல்லை ஹெல்த் இஷ்யூக்காகவோ ரொம்ப கஷ்டப்படும்போது, வேலை பார்க்க முடியல, எனக்கு ஒரு பிரேக் வேணும், ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்துடுவேன்னு சொல்லி, அந்த ஒரு கெரியரில் ஒரு சின்ன பிரேக் எடுத்து வர்றதுக்குள்ள எந்த மேனேஜர், எந்த லீடு, எந்த லீடர்ஷிப் வந்து ஹெல்ப் பண்ணிடுவான்? நீங்கள் சொல்லலாம், இல்லை என் மேனேஜர் ஹெல்ப் பண்ணார், என் லீடு ஹெல்ப் பண்ணார். அது 1%. மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து உங்களை வந்து 1008 கேள்வி கேட்பான், உங்களை துரத்தி விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் பீக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இன்ஜினியர்ஸ் வந்துட்டு சில சொந்த காரணத்தினால, ஹெல்த் இஷ்யூஸ்னால சர்வைவல்கே இஷ்யூவாகி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே வந்து உதவி செய்கிறதே இல்லை. ஸோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இந்த இன்ஜினியர்ஸ், இந்த மேனேஜர்ஸு, இந்த லீடர்ஷிப்லாம் தான் வந்து கெஞ்சுவாங்க இன்ஜினியர்ஸ்கிட்ட. ப்ளீஸ் ஒன்று வந்துருப்பா, அந்த வீக்கெண்ட் வந்துருப்பா, இந்த நைட்டு கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணுப்பா, இது மட்டும் தான் கடைசி போடும். இந்த மாதிரி எத்தனை தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவ்வளோ நியாயம் நொட்டை பேசுகிற ஆளுங்க ஒரு இன்ஜினியரை 9 to 6 இல்லை வந்து 12 to 11 இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து டைம் போட்டு ஒர்க் பண்ண வச்சுருக்கீங்களா? அஸ் பர் த அக்ரிமெண்ட்டு யாருமே கிடையாது. ஸோ நான் அதை வந்து நீங்கள் சொன்னால் இது வந்து பிஸ்னஸ்ஸு, இங்கே வந்து கருணையெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னா, பிஸ்னஸ்னால் பாலிசி படி கரெக்டாக நடந்திருக்கும். நடக்கவே இல்லை. என்றைக்கு நம்ம கமிட் பண்ணியிருக்கோம், இஎஸ்டி டைமில் ஒர்க் பண்ணணும், சிஎஸ்டி டைமில் ஒர்க் பண்ணணும், நம்ம ஸ்டாண்டர்ட் இந்தியன் டைமில் ஒர்க் பண்ணணும் தான் கமிட் பண்ணியிருக்கோம். ஆனால் அளவுக்கு மீறி அவங்க மேலே ப்ரெஷரை வச்சு 4 பேர் பண்ண வேண்டிய வேலையை ஒரு ஆளுக்கு பண்ண சொல்லி, கஸ்டமர் வந்து புஷ் பண்ணுறான், எஸ்கலேட் பண்ணுறான்னு சொல்லி எங்கே நிற்கிறோம் கடைசியாக? இப்போ இன்ஜினியர் தான் போய் நிற்கிறோம். அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஒரு சொந்த பிரச்சனை, அவனுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஒரு கொஞ்சம் நாள், கொஞ்சம் பீரியட் உங்களால் காப்பாற்ற முடியாதா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ இந்த மேனேஜர் இது நல்லா இருக்கணும், இந்த லீடு நல்லா இருக்கணும், லீடர்ஷிப் நல்லா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய சொந்த வேலைகளை விட்டு, ஃபேமிலி டைம்ஸை விட்டு, ஈவினிங்ஸ் விட்டு, வீக்கெண்ட்ஸ் விட்டு எத்தனை தடவை அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த ஐடியில். ஸோ என்னுடைய கொஷின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷனையும் கஸ்டமர்லேருந்து அக்குலேட்ஸை வாங்குறதுக்காக எவ்வளோ பனிஷ் பண்ணியிருப்போம் அந்த பசங்களை. அப்போ உங்கள் கெரியரில் நீங்கள் கொஞ்சம் புண்ணியத்தை சேருங்க. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க மேனேஜர்ஸ், லீடர்ஷிப் எல்லாம் எங்கேயாவது நின்று எங்கேயாவது புண்ணியம் சேர்த்துருக்கீங்களா? நம்மளால் போய் எங்கேயும் சேர்க்க முடியாது. ஸோ இருக்கிற இடத்துல தான் புண்ணியம் சேர்க்கணும். உனக்காக ஒர்க் பண்ண, உனக்காக வாழ்ந்த, உனக்காக தன் வீக்கெண்ட்ஸு, தன் டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண இன்ஜினியர்ஸ், நீ கெஞ்சின ஒரு இன்ஜினியர்ஸ், நீ போய் நின்ன ஒரு இன்ஜினியர்ஸ், அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தயவு செய்து கைப்பிடிச்சி தூக்குங்க. அந்த சுச்சுவேஷனில் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதற்கான வேலையை கொடுங்க. மொத்தத்தில் இக்னோர் பண்ணி வெளியே கம்பெனி விட்டோ, கார்பரேட்டை விட்டோ, இந்த இண்டஸ்ட்ரி விட்டோ வெளியே அனுப்பிடாதீங்க. அதான் நான் சொல்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் புண்ணியத்தை சேருங்க. ஐடிலையும் புண்ணியத்தை சேர்க்கலாம், கார்பரேட்லேயும் புண்ணியத்தை சேர்க்கலாம். நமக்காக வேலை பார்த்தவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு ஹார்ட் டைம் வரும்போது தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் சேர்க்குற புண்ணியம்.